ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد புகழ்ச்சியும் ஈருலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் பேரன்பும் இவ்வுலகிற்கு தூதராக அனுப்பப்பட்ட உயிரிலும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் மூலமாகவும் ஒரு சில குறிப்பிட்ட வசனங்களின் மூலமாக தொடர்படியாக சில வரலாற்றை கூறி அதன் மூலமாக தனக்கு படிப்பினைகளை தரக்கூடியவனாக இருக்கிறார். ஒவ்வொரு வரலாறும் தனக்கு பலவிதமான படிப்பினைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. அது தனிப்பட்ட ஒரு மனிதரை குறித்தோ நபியை குறித்தோ அல்லது சில சம்பவங்களை குறித்து அல்லாஹ் தஆலா தனக்கான படிப்பினைகளை காட்டுகிறார். அந்த வரிசையில் நாம் நபித்தோழர்கள் நபிமார்களுடைய அந்த வரலாற்றை எல்லாம் பார்த்து வந்தோம். இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் கஹ்ஃப், அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள், இது ஒரு அத்தியாயம் குர்ஆனில் இருக்கக்கூடிய 18வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப். கஹ்ஃப் என்று சொன்னால் குகை, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு சம்பவத்தை, ஒரு வரலாற்றை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். இந்த கஹ்ஃப் சூராவில் ஓதுவதனால், இந்த அத்தியாயத்தை ஓதுவதனால் நிறைய பலன்கள் எனக்கு இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யார் இதை ஒரு ஜும்ஆவிலே ஓதிவிட்டு அது அவருக்கு அடுத்த ஜும்ஆ வரைக்கும் என்ன செய்யும், அடுத்த ஜும்ஆ தொழுகை வரைக்கும் அவருக்கு அது ஒளியாக அமையக்கூடியதாக இருக்குது. அது அவருக்கு ஒளியாக அமையக்கூடியதாக இருக்குது. இன்னும் இருந்து தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து மீட்கக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு நபித்தோழர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மகன்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு இந்த சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தை சொல்லிக் கொடுத்து மனநடை செய்வார்கள். ஏன், இருப்பதிலேயே மிக பெரிய ஃபித்னா தஜ்ஜாலுடைய குழப்பம். அந்த குழப்பத்தில் இருந்து மீளக்கூடிய ஒரு வழி இந்த சூரத்துல் கஹ்ஃபில் இருக்குது என்று சொல்லி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயம். இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய குகைவாசிகள் யார், அவர்கள் எங்கே வாழ்ந்தவர்கள், எப்படி இருந்தவர்கள்? நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு இவருடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இவர்கள் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை, அவர்கள் சொன்னதை, அந்த ஏகத்துவத்தை இவர்கள் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக அவர்கள் ஒரு இளைஞர்கள். அவர்கள் யார், வாலிபர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இதை அழகிய முறையில் நமக்கு சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறார். இந்த வரலாற்றை பார்த்து குர்ஆனில் அல்லாஹ் இப்படி செம்மைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய வரலாற்றை பார்த்து இன்றைக்கு யூத உலகமே, கிறிஸ்தவ உலகமே ஆடி போகிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறை அல்லாஹ் தஆலா தனக்கு திருமறை குர்ஆனின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். யூதர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள். மக்காவாசிகள் என்ன செய்கிறாங்க, அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களிடத்தில் சொல்கிறார்கள், யாரோ முஹம்மது நபியா புதிதாக வந்திருக்கிறார், இவர் மார்க்கத்தை பரப்புகிறார் என்று சொல்லி அங்கு தகவல் சொல்லி அங்கிருந்து என்ன செய்யறாங்க, வந்து நபியை பார்ப்பதற்காக வருகிறாங்க. வந்து நபியிடத்திலே கேள்வி கேட்கிறாங்க. ஒரு 3 கேள்வி எழுப்புறாங்க. இதை நபிமார்களை தவிர வேறு யாராலும் பதில் சொல்ல முடியாது என்று சொல்லி ஒரு 3 கேள்வி கேட்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரூஹ பத்தி கேட்கிறாங்க, உயிரை பத்தி சொல்லுங்க. அதுல இரண்டாவது கேட்கிறது, அந்த குகைக்குள் தஞ்சம் புகட்டார்களே அந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. மூன்றாவதாக துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவர்களை பத்தி சொல்லுங்க என்று சொல்லி 3 கேள்விகளை முன்வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது கேள்விக்கு பதில் சொன்னார்கள். இதற்கான அறிவு, இதற்கான இதெல்லாம் என்னிடத்துல கிடையாது, அல்லாஹ்விடத்துல இதற்கான இல்மு இருக்கு. ரூஹை
பத்தி அல்லாஹ் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு இந்த பத்தின இல்மு இருக்கு என்று சொல்லி முடித்து விட்டார்கள். இரண்டாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய வரலாற்றை ஆரம்பிக்கும் பொழுது அம் ஹஸிபத்தும் அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீம், அவர்கள் குகைவாசிகள், அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்கிறான், வர்ரகீம், அவர்கள் சுருள்களை உடையவர்கள், அவர்கள் ஏடுகளை உடையவர்கள். பொதுவாக அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. என்னது? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஒரு ஓலைச்சுவடிகளையோ அந்த சுருள்களையோ எழுதி சுருட்டி வைத்துக் கொள்வார்கள். அப்படி அல்லாஹ் தஆலா இவர்களை சொல்லி காண்பிக்கிறான், வர்ரகீம், இவர்கள் சுருள்களை உடையவர்கள். இந்த குகைவாசிகள் எந்நேரமும் தன்னுடைய கைகளில் என்ன செய்வாங்க, சுருள்களை வைத்தவர்களாக. பின்னால் ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது. இன்றைக்கு சமீபத்தில் இதை நிரூபித்து இதனுடைய பெரிய ஒரு ஆச்சரியம் அடைந்து இன்றைக்கு யூதர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு உண்மை சம்பவம் இதற்குள் இருப்பதாக அந்த சுருளை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா இப்படி அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லி ஆரம்பித்து விடுகிறான். அடுத்து நபியிடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா ரசூலல்லாஹ் நஹ்னு நகுஸ்ஸு, எப்படி நான் உங்களுக்கு ஒரு வரலாற்றை கற்றுக் கொடுக்கிறேன், பாடம் புகட்டுகிறேன். ஏதோ ஒரு கட்டி கதை கிடையாது, ஏதோ ஒருவன் கதை கேட்டு வந்து சொன்ன ஒரு போலியான கதை கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன், ஒரு வரலாற்றை எடுத்து வைக்கிறேன். எப்படிப்பட்டது தெரியுமா? அலைக்க நபஅஹும் பில் ஹக், சத்தியத்தை, உண்மையான ஹக்கான ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதை பற்றி